அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நம் நாடு, வாழ்க வையகம். இந்த பதிவில் தேவாரப் பாடல் மாசில் வீணையும். பாடலின் மெய்ப்பொருள் எனது பார்வையில். கருத்தாக்கம் பத்ம இராமலிங்கம். மெய்ப்பொருள் காண்பதறிவு. சில நாட்களுக்கு முன் இணையதளத்தில் உலவிய போது திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச் செய்த தேவாரப் பதிகங்கள் என்ற தலைப்பில் தேடிய போது ஒரு அன்பரின் கட்டுரையில் இருந்த பொருள் எனக்கு மிகவும் நெருடலை ஏற்படுத்தியது. எனவே எனது இப்பதிவை முன்வைக்கின்றேன். 5ஆம் திருமுறை. மாசில் வீணையும் மாலை மதியமும். வீசு தென்றலும் வீங்கிளவேனிலும். மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே. ஈசன் எந்த இணையடி நீழலே. இப்பாடலுக்கான விளக்கப் பொருளை இதுவரை பொருள் எழுதியவர்கள் தவறாக எழுதியுள்ளனர் என்று கூறி, முனைவர் பட்டம் பெற்ற சரவணன் என்ற தமிழை முற்றிலும் அறியாத அன்பர் ஒருவர் கீழ்வருமாறு பொருள் கொள்ள வேண்டும் என்று ஒரு கட்டுரையை பகிர்ந்திருந்ததை படிக்க நேரிட்டது. திரு சரவணன் அவர்களின் தவறான விளக்கம் பின்வருமாறு. குற்றமில்லாத வீணையின் இன்னிசையும், மாலை நேரத்து சந்திரனின் தன்னொளியும், வீசுகின்ற தென்றலின் குளிர்ச்சியும், பருத்த இள நுங்குகளின் இன்சுவையும், மொய்க்கும் வண்டுகளின் ஆரவார மிக்க மலர் பொய்கையின் வாசமும் போல எந்தையாகிய ஈசனின் திருவடி நீழல் எமக்கு நீற்றறைக்குள் இன்பம் நல்கியது. இதுதான் சரியான பொருள் என்று பதிவிட்டுள்ளார். விவாதம் 1. குற்றமில்லாத வீணையா அல்லது இசையா? குற்றமில்லா வீணை எனில் அந்த வீணை சில இடங்களில் உடைந்திருந்தாலும் நல்ல இசையை தரவல்லதாகின் அது மாசுடைய வீணையா? வீணையில் எந்தவித குறையும் இல்லாமல் மீட்டுபவரின் திறமையின்மையால் வரும் இசை அதை மாசுடைய வீணையாக மாற்றுமா? மாசில் வீணை என்பது வீணையின் இசையைத்தானே குறிக்கும். ஆம், இசையைத்தான் குறிக்கும். காற்று வீசுதல், மணம் வீசுதல், ஒளி வீசுதல். இவ்வாறு வீசுதல் என்றால் பரவுதல் என்ற பொருளும் உண்டு. விவாதம் 2. மாலை மதியமும் என்பதற்கு திரு சரவணன் அவர்கள் மாலை நேரத்து சந்திரனின் தன்னொளியும் என்கிறார். மாலை நேரம் என்றுதான் பாடலில் உள்ளது, இரவு என்று பாடலில் இல்லை. அடுத்து, வேனில் காலத்தில் சூரிய ஒளி இன்றைய மணித்துளை கணக்கின்படி மாலை 6:30 அல்லது 7 மணி வரை சூரிய ஒளி இருக்கும். அவ்வாறு சூரிய ஒளி இருக்கும் போது சந்திரனின் தன்னொளி எப்படித் தெரியும்? விவாதம் 3. வீங்கிளவேனிலும். பருத்த இள நுங்குகளின் இன்சுவையும் என்கிறார்கள். வீங்கு என்ற சொல்லுக்கு அதிகரித்தல், பெருத்தல் என்று பொருள். வீங்கு என்ற சொல் குறிப்பு பெயரெச்சம் அல்லது வினையெச்சம் ஆகும். இது வரும் சொற்றொடரின் அமைப்பை பொறுத்து அதன் இலக்கணக் குறிப்பு மாறும். வீங்கு இள என்பதை சேர்த்து எழுதினால் வீங்கிள என்று புணரும். வீங்கும் இள என்பதை சேர்த்து எழுதினால் வீங்கிள என்று வரும். வளரக்கூடிய, பெரிதாகக்கூடிய. விவாதம் 4. பருத்த இள நுங்குகளின் இன்சுவையும் என்கிறார். வீங்கும் என்ற சொல் எதிர்கால பெயரெச்சம் ஆகும். பருத்த இள நுங்குகளின் பருத்த நுங்கு எவ்வாறு இளசாக மென்மையாக இருக்கும்? அன்னார் சரவணனின் கூற்றுப்படி வீங்கிய என்று இறந்த காலத்தில் பாடலில் இல்லை. பருத்த என்பது இறந்த காலம். வீங்கிய இள என்பது புணர்ச்சி விதிகளின்படி வீங்கிய இள என மாற்றங்கள் ஏதுமின்றி இயல்பாக புணரும். எனவே வீங்கிய எதிர்கால பெயரெச்சம் ஆகும். மேலும் மாலை நேரத்தில் நுங்கு தின்பது என்பது எங்ஙனம் ஏற்புடையது? வீங்கி என்பது இறந்த காலத்தைக் குறிக்கும் வினையெச்சம். எனவேதான் வீங்கிள மதியம் என்பதுதான் சரியான இயைபு. மூசு வண்டரை பொய்கையும். மொய்க்கும் வண்டுகளின் ஆரவார மிக்க மலர் பொய்கையின் வாசமும் போல என்று கூறுகின்றார் திரு சரவணன். பொய்கை என்பதற்கு இயற்கையாக அமைந்த நீர்நிலை என்று பொருள். பொய்கை என்பது நந்தவனம் அல்ல. பொய்கையில் ஒரு சில நீர் தாவரங்களே மணமுடைய மலர்களைப் பெற்றிருக்கும், குறிப்பாக தாமரை. ஆனால் அது காலையில்தான் மலர்ந்து மணம் வீசும். இரவில் மலரும் ஆம்பல் அல்லி. பொதுவாக நந்தவனம் அல்லது பூந்தோட்டம் போன்ற இடங்களுக்குச் செல்லும் போது நறுமணம் வீசும்
பொய்கை உள்ள இடங்களுக்குச் செல்லும் போது நறுமணத்தைக் காட்டிலும் குளிர்ச்சியான காற்றை உணர முடியும். இளவேனில் காலத்தில் நிலப்பரப்பில் வீசும் தென்றல் காற்றாகினும் குளிர்ச்சியாக இருக்காது. அத்தென்றல் பொய்கை நீரின் மீது தவழ்ந்து வரும்போதுதான் தன்மையாக இருக்கும். மேலும் சூடு தணிய காற்றை விட நீரே உகந்தது. இப்பாடல் கொண்டுகூட்டு பொருள்கோள் யாப்பிலக்கணத்தை சார்ந்ததாகும். இதைத்தான் நினைவு கூற மறந்தனரோ? இப்பாடல் திருக்குறுந்தொகை என்னும் யாப்பு வகையைச் சார்ந்தது. வீசு வீணையும் மாலை வேனிலும் மாசில் தென்றலும் வீங்கிள மதியமும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே. ஈசன் எந்த இணையடி நீழலே. வீசு வீணையும் மீட்டப்படும் வீணையிலிருந்து வரும் இனிய இசையும் மாலை வேனிலும் வேனில் காலத்தின் அந்தி அல்லது முன்னிரவு பொழுது மாசில் தென்றலும் தூசி இல்லாத மாசற்ற தென்றலும் வீங்கிள மதியமும் வளர்கின்ற வளர்ப்பிறை நிலவும் அந்திவானத்தில் வேனில் காலத்தில் தெளிவாகத் தென்படும் சிவனின் முடிமேலணிந்து இளம்பிறை மதியம் வீங்கும் பெரியதாகும் இளமதியமும் வளர்ப்பிறை நிலவும் மூசு வண்டரை பொய்கையும் மலர்களைச் சுற்றி மொய்த்துக் கொண்டு ஒலிக்கும் வண்டுகள் உடைய தடாகமும் போன்றதே. ஈச எந்த இணையடி நீழலே. இவ்வாறுதான் இப்பாடலை கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். வீசுமீட்டப்படும் இரட்டப்படும் அல்லது பரவுகின்ற வீணையின் நாதமும் இளவேனில் காலத்தில் வண்டுகள் மொய்கும் பொதிகையின் அருகில் இருக்கும்போது காதில் கேட்கும் வீணை இசையும் மாலை நேரத்தில் கண்ணில் தெரியும் வளர்ப்பிறை நிலவும் குளிர்ந்து மாசற்ற தென்றல் மேனியை தழுவும் சுகமான சூழலைப் போன்றதே எம் ஈசனின் இரு திருவடிகளின் நிழல். இதுவே என் பார்வையில் இப்பாடலின் மெய்ப்பொருள். தெங்கங்காய் போல திரண்டிருண்ட பைங்குந்தல் வெண்கோழி முட்டை யுடைத்தன்ன மாமேனி அஞ்சனத் தன்ன பசலை தணிவாமே. வங்கத்துச் சென்றார் வரின். இப்பாடலுக்கு நேராக பொருள் கொண்டால் முற்றிலும் தவறான பொருத்தமில்லாத உவமைப் பொருள் வரும். மேலும் நமது விவாதத்தில் உள்ள மாசில் வீணையும் பாடலை பின்வருமாறும் கொண்டு கூட்டிப் பொருள் கொள்ளலாம். மாசில் வீணையும் மாலை வேனிலும் வீசு தென்றலும் வீங்கிள மதியமும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே. ஈசன் எந்த இணையடி நீழலே. இவ்வாறும் கொண்டு கூட்டிப் பொருள் கொள்ளும் விதமாய் அமைந்த ஓர் மிக உன்னத பாடல் இதுவாகும்.